ஏடியா சோலா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள் செல்வோம். நம்ம ஐயா சீனிவாசன் அவர்கள் நம்ம ஒரு தமிழ் சங்கத்துக்கு அவர் இப்போ பேசின போது அதுலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதோட கக்கன் நிறைய தடவிருக்காரு. மிகவும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து பள்ளி பருவத்திலே மிக நல்ல மாணவனாக எந்த விதமான தவறான சிந்தனைக்கும் தன் மனதை ஆட்படுத்தாமல் படித்தார். படித்ததற்கு பின்னால் அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே இருந்ததென்றால், இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், எந்த விடுதலை நாட்டுக்கு தேவையோ அதை பற்றிய சிந்தனை அவருடைய ரத்த நாளத்தில் ஊறியிருந்த காரணத்தாலே தான் பள்ளியிலே படிக்கிற நேரத்திலே சிறைச்சாலைக்கு சென்றார். சிறைச்சாலை கொடுமையை அனுபவித்த போது கூட அவர் கொஞ்சம் கூட தன்னை மதிக்கவில்லை என்றவர் ஏளனம் செய்து கொண்டதில்லை. அவர் எண்ணி நகையாடியதில்லை. இந்த நாடு விடுதலை பெற வேண்டுமானால் உயிரையும் கொடுக்க தயாரான மாணவர்களுக்கு சொன்ன முதல் மாணவன். அப்படிப்பட்ட மாணவர் அந்த மேலூர் பக்கத்தில் தும்பைப்பட்டியிலே பிறந்து அங்கிருந்து கால்நடையாக கடந்து படித்தார். அதற்கு பிறகு ஒரு இயக்கத்திலே சேர்ந்தார். ராஜேந்திரன் இருக்கார், அந்த இயக்கத்தில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து இருக்கிற போது எங்கேயெல்லாம் கங்கன் தேர்தலில் போட்டியிடுகிறாரோ அந்த இடத்தில் திமுக யாரையும் நிப்பாட்டக்கூடாது என்று அண்ணா முடிவெடுத்தார். அண்ணா முடிவெடுத்து கக்கனுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் எம்எல்ஏவா இருக்கார். எம்எல்ஏவா இருக்கும் போது அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைத்தது. மறுத்துவிட்டார். எனக்கு பதவி என்ற வார்த்தை பயன்படுத்தாதீர்கள், பொறுப்பு தான் கிடைத்திருக்கிறது. 1946 அவர் வீட்டுல ஒரு நாள் என் மனைவி கொஞ்சம் கஞ்சி கொடுன்னு கேட்டேன். கஞ்சி கொடுத்துச்சு. வச்சுட்டு போய் பார்த்தா உப்பு பானையில் உப்பு இல்லை. நான் பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வரேன்னு போனுச்சு. அது கூட நான் கஞ்சி குடிச்சிட்டு வெளியில வந்தேன். எனக்கு படியில் வருது. ஒரு எம்எல்ஏ வீட்டுல உப்பு இல்லாத ஒரு 1963 7 பொறுப்புகள் 7 துறைகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர். அவர் எங்க போனா என்ன பேசுவாரா? வேளாண்மை பத்தி மட்டும் தான் பேசுவார். அடுத்து வேளாண்மை பற்றி பேசிவிட்டு அங்க இருக்கிற எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க உள்ள ஆசிரியர் பார்த்து வணக்கம் தெரிவிச்சு பிள்ளைகளை பார்த்து நன்றி சொல்லிட்டு நல்லா படிக்க சொல்லிட்டு அவர் உடம்பு பூரா இருக்க ஓடுற ரத்தத்துல இரண்டாவது கலந்தது கல்வி மட்டும்தான். கல்வியால் ஒரு மனிதன் முன்னுக்கு வந்து விட்டால் இந்த உலகத்தில் அவனை யாரால் ஜெயிக்க முடியாது என்று அடிக்கடி கொண்டு நம்முடைய 47 இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரும்போது அவர் மாவட்ட உறுப்பினராக இருக்கிறார். அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தார் டாக்டர் அம்பேத்கர். எவ்வளவு நாள்? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 27 ஆண்டுகள் ஆகிறது. கொஞ்சம் 3 வருஷம் அந்த சட்டத்தை உருவாக்கி அதை முதலில் ஆதரித்து பேசியவர் கக்கன்ஜியவர் தான். என்ற அப்படிப்பட்ட மனிதரை தான் நேரு உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னவர் கக்கன்ஜியவர். 1964 நான் படித்த பக்கத்தில் இருக்க புலிவரம் என்ற கிராமத்தில் உள்ள பள்ளியிலே அந்த பிடாரி கோயில் பக்கத்தில் ஒரு கட்டிடத்தில் போகலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு கீத்து கொட்டகை கட்டி அந்த கீத்து கொட்டகையை திறந்து வைக்க காப்பாளர் வரார், கக்கன் வரார். நாங்கெல்லாம் முன்னாடி ஒரு 20 பேர் அந்த சாரண உடை தரித்து நிற்கிறோம். அப்படியே நடந்து வர்றார். முதல் வரிசையில் நான் இருக்கிறேன். முதல் வரிசையில் 5 பேரையும் அப்படியே தோளில் தட்டி தலையில தட்டி கையில் தட்டி தலையை வாரி கொடுத்து நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொன்னார். அவர் தோளும் அவருடைய கை என் உடம்பிலே பட்டிருக்கிறது. அது என் பூர்வத்தை நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். நல்லா படிப்பா, நல்லா படி. உன் பேர் என்ன? சீனிவாசன். நல்லா பேரே நல்ல பேர், பெருமாள் பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பக்கேசாமி அவர் அழுத்தி, வாப்பா உனக்கு கிடைச்ச பெருமை, உனக்கு கிடைச்ச புகழ், உனக்கு கிடைச்சது எனக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் 30 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. 5வது படிக்கிற உனக்கு அந்த பெருமை கிடைத்திருக்கு. நீ உயர்ந்து வருவாய், இந்த நாட்டில் உயர்ந்த பெருமைக்கு வருவாய் என்று என்னுடைய தலைமை ஆசிரியர் பாராட்டினார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு 3 மணி 4 மணிக்கு போலீஸ்காரந்தையே ஏந்து நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். ஏங்கன்னு கேட்கிறாரு. ஏன் நீ அங்க ஏன் படுத்துருக்க? இதான் பிச்சைக்காரர்களா? இல்லையா, இந்த நாட்டில் போலீஸ் மந்திரியா இருக்கிறாங்க. போலீஸ் மந்திரி இது உண்மை, நான் ஒரு சத்தியமான உண்மை. போலீஸ் மந்திரியா? ஆமாங்க, நான் தான் போலீஸ் மந்திரி, கக்கான்னு என் பேரு. அப்படியா? உடனே
ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சொல்றான். அவர் வந்துட்டார். எல்லாரும் சேர்ந்து வந்து உள்ள வந்து படுத்துக்கிறாங்க. ஐயா நீங்க ஒண்ணு எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இந்த பைய வச்சு நீங்க படுத்துருக்க, 4:45 வண்டி வரும், ஏறி போயிடும், நீங்க எல்லாரும் தொந்தரவு கொடுக்காம போங்கிறார். ஒரு போலீஸ் வந்து பைய வச்சுக்கிட்டு என் கார் இல்லையா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவார். நான் அவரை பலமுறை சந்திச்சிருக்கேன், பலமுறை பேசியிருக்கிறேன், நேரடியாக பேசுகிறேன். ஏனென்றால் என்னை தோளில் கட்டி பாராட்டிய காரணத்தால் எங்கு பார்த்தாலும் அவரை பார்த்து பேசுகிற பழக்கம் எனக்குள்ளே வந்துள்ளது. நீ உயர்ந்த மனிதர் அவர் சொன்னார், நான் வந்திருக்கேன் உயர்ந்த மனிதர், அப்படி ஐயாவெல்லாம் பாராட்டுற அளவுக்கு உயர்ந்த மனிதராக வந்திருக்கேன். அடுத்தது இன்னொன்று, அவர் காசு விஷயத்தில் எவ்வளவு நேர்மையான மனிதன் எடுத்துக்காட்டு. அவர் மந்திரியாக இருக்கப்போ நாகர்கோவிலில் பாலிமர் எலெக்ஷன், யாருக்கு வேட்பாளர்? காமராஜ் வேட்பாளர். இந்த செலவெல்லாம் நீங்க தான் பாருன்னு கல்கண்டை கொடுத்துட்டாரு காமராஜ். கொடுத்துட்டு பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சோடனே 200 ரூபா குறையுது. வெறும் 200 ரூபா குறையுதுங்க. உடனடியா ஒரு பையனை பிடிச்சி நேரா மேலூருக்கு அனுப்பி, தும்பப்பட்டி அனுப்பி, அங்கே என் மனைவி ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க, அந்த மூக்குத்தி அடை வச்சுட்டு அந்த 200 ரூபா பணத்தை வாங்கிட்டார் அப்படின்னு அனுப்பிட்டாரு. போய் அங்கே ஒன்னா அவங்க வாங்கி 200 ரூபா போதுமா? அந்த அம்மா கேட்குது, இல்லை வித்துட்டு தரவே கேட்குது, வேண்டாம் அடகு வை. அடகு வச்சுட்டு கொண்டு வந்து கடைக்கு எழுதி 200 ரூபா குறையுது, அதுக்கு என்னுடைய பணத்தை நான் தருவேன் எழுதுறாங்க. காமராஜ் கூப்பிட்டு ஏங்கிற உனக்கு அறிவு இருக்கா? 200 ரூபா பெரிய காசா? அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு கட்சியில் கெட்ட பேர் வந்துடும், அதனால 200 ரூபா என் சொந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலும் நடந்து தான் போவார். அவர் எங்கு போனாலும் காரில் ஏற மாட்டார். எங்கள் ஊருக்கு 64 வரும்போது ஒத்தை காரில் வந்தார். அவர் கூட வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். பள்ளிக்கூடம் 8:30 மணிக்கு தொடர்ந்து ஒரு சிலை அமைத்தார்கள். மதுரையில் ஒரு சிலை அமைத்தார்கள். 1999 ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அவருக்காக ஒரு தபால் தலை வெளியிட்டு உலக அரங்கில் அதை செல்லுகிற அளவுக்கு செய்தார். நம்ம ஐயா சீனிவாசன் அவர்கள் நம்ம ஒரு தமிழ் சங்கத்துக்கு வந்து அவர் இப்ப பேசின போது அதிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்கு கக்கன் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் சொன்னார். அவர் எவ்வளவு எளிமையானவர் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.